இன்னைக்கு ராம்நாட்டு பகுதி பரமக்குடி. யாருப்பா பரமக்குடி? கீழே விழுந்துடாதக்கா. சோமா இருக்கியா? உன் பையன் எங்க இருக்கான்? பரமக்குடியா பெரம்பக்குடியா? பரமக்குடியா முதுகுளத்தூரா? பரமக்குடி. வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்குடா வேலை? உனக்கேவா? என்ன வேலை? இன்னொரு ஆள் வந்திருக்கு. யாருக்கு தெளிவா? நீ என்ன வேலை பார்க்குற? நீயும் தானா? சரி சரி சரி. காலை விட்டுவா. உண்மையை சொன்னா உலகம் ஒத்துக்கிடாது. பின்ன என்ன செய்ய முடியும்? விழுந்து போறாங்க. கோமி பொண்ணு சொல்லி தானே. யாரா நீங்க ரெண்டும்? ஒரு ஊருக்காரங்க. நான் உடன் பிறந்தவர்களோன்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒருத்தன் அங்கே நின்றுக்கா, ஒருத்தன் காட்டுவான், இன்னொருத்தன் கால் விட்டுவான். இல்லடா உட்காரலாம். உன் வீட்டு எல்லைக்குள்ள பண்ண நிறைய எலிகளும் பெருச்சாடிகளும் பாம்புமா வருது. ஏண்டா? அடிக்கடி வருது. உண்மையா இல்லையா? கால் விட்டுவான். நல்ல பெரிய பெரிய எலியா இருக்கான. நிறைய வளர்க்காங்களா? வீட்டுக்குள்ள நீலவர்ணஸ்தாரி ஆகிய சனி பகவான் காட்சி கொடுக்கிறார். 2 ஆண்டு காலங்கள் உன்னுடைய மேஸ்திரி தொழிலை ஒழுங்கா பார்க்க முடியல. உடனே உங்ககிட்ட வேலைக்கு நின்று பணி செய்து கொண்டிருந்த ஒரு பொம்பளையால கொஞ்சம் அவப்பேரும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அவளா நீயான்னு பார்த்தேன். அதை சொல்ல நான் விரும்பல. நீ கால் விட்டு வா. வாப்பா. இப்போ உன்னுடைய தொழிலுக்கு உன் காலடி மண் எடுத்து செய்வன செஞ்சு உன்னுடைய தொழிலை வரவிடாம தடை செய்து இப்ப எங்க நீ போய் பேசலாம்னு பேச்ச கொடுப்பான். அட்வான்ஸ் தர மாட்டான். 4 நாள் கழிச்சு நம்ம 2ஆம் தரம் போய் பார்ப்போம்னு பார்த்தா இன்னொருத்தருக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கும். நீ திருநாமம் போட்டு வீட்டுக்கு வருவ. இதான் நடந்துகிட்டு இருக்கு. கால் விட்டுவா. என்ன செய்ய வருக முடிச்சுக்கிறா. இந்தா தொழில் வசியமாக்கி தரேன். உன்கிட்ட இருந்த வேலைக்காரங்களை உனக்கு விசுவாசமா நடக்க வைக்கிறேன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருன்னு உனக்கு தெரியும். வைக்கிறேன். என்ன? இழந்த பணத்தை மீட்டி கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? கடனை என்னடா பிள்ளை நீ எல்லாம் கடனை தீர்த்து தரேன். வேற யாருக்கும் பணத்தை பங்கு வச்சு கொடுக்காடா. என்ன? நல்லா என்ன சிரிக்காம டீ குடிச்சிட்டீங்களா எல்லாரும்? அதே பரமக்குடி பகுதி. எல்லாரும் இப்படி முண்டிக்கிட்டு வந்தா இப்படி. தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னையா பிள்ளைக்கு என்னையா வேணும்? யாருக்கு? கால் விட்டுவாங்க. சுட்டு போடுவோம் ராஸ்கல். நானாடா அப்படி சொல்றேன்? அவன் மகன் சொல்றேன். நல்ல காலில் விடலாம். அண்ணாச்சி என்னப்பா நீ யாரு? அப்படியா? ஓ வடக்கு திசையில் இருக்கீங்களா? பாரு உங்க எல்லையில வடக்கோரத்துல கருப்புசாமி இருக்காராம்ல. என்ன? அது யாரு? சின்ன கருப்புசாமியா பெரிய கருப்புசாமியா? பெரிய கருப்புசாமி. கால் வந்துட்டு சொன்னா வருத்தப்படுவீங்களா? அண்ணே பையன் உங்களை விட்டு ஒரு 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே போய் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. பகைத்து அல்ல, பிழைப்புக்காக. உழைப்பை நாடி அல்ல, உழைப்பை நாடியும் அல்ல, ஏதோ ஒரு விஷயமா சும்மா போய் அப்படி இருக்கணும்.
வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். போலீஸ் விசாரணை வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்ற விதி இருக்கு என்பது பொருளாகும். நட்பினால் கிரகத்தினால் ஏற்படும். அந்த நிலைகளை மாற்றி தரணும்னா ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் மாறி மாறி இருந்துக்கணும். சரியா? ஊர்ல தலையாயமா இருக்கிறாளே என் தங்கை மாரியம்மை, அவளுக்கு ஒரு தீபத்தை போட்டுக்கா, கால் விட்டு வா. என்னடா அவனு சொல்ல மாட்டேன், என்னடா இருப்பியா ஒழுங்கா வீட்டுல? காலக்கார பிடிக்க உன் மகன் காலக்கார தடவு தானே? ஏன்பா காலக்கார பிடிக்கிறானே? அவனுக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்கு, புரியுதா? அதனால மாத்தித்தார கொஞ்சம் தனிமைப்படட்டும். உன் கேஸை ஜெயிக்கிறதுக்கு 7 மாதம் ஆயிருது, வெற்றியாகி தரேன். கருமசாமிக்கு கோயம்புத்தூர். யாரு வர் அப்படியா? கோயம்புத்தூர் தலைவன் தலைவி கால் ஒன்று வரலாம். கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வந்து. உங்க வீட்டுக்கு போற வழியில யானை வருது அப்படின்னா விநாயகர் இருக்காருன்னு அர்த்தம். இருக்காரா? ஆமா. அதை தாண்டி போன உடனே ஒரு அம்மன் கோயில் வருது. அதுல இருந்து வலதுபுறம் ரோட்ல போய் அப்படி திரும்பினா ஒரு சிவாலயம் தெரியுது. இருக்கா? கால் ஒன்று அமைதி. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் எந்திரிச்சு போனோமா என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு பயந்து இல்ல, மரம் கேட்கறதுக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு விஷயத்தை உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்யாத பூஜை இல்லை, போற்றாத தெய்வம் இல்லை. நிறைய பணங்கள் நஷ்டமாகி ஹோமங்கள் சாந்திகள் எல்லாம் கடந்து பல கோயில்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக போய் பார்த்து பணங்கள் நஷ்டமாயிடுது. இப்ப கடன்கள் பட்டு உபாதை அடைந்திருக்கீங்க, நகைகளெல்லாம் உங்க கையில இருந்து மாறி போயிடுது. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களை சந்திச்சு வேதனைப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் திடீர்னு பார்த்தேன், ஆமாடா ஏர்போர்ட் இருக்கா கோயம்புத்தூர்ல? ஏர்போர்ட் இருக்கோ? யாரையும் ஏர்போர்ட்ல ஏற்ற வேண்டி இருக்கா? அப்படியா? ஏர்போர்ட்டை காட்டுது சாமி. அப்படியா? அந்த ஏரியாவில் ஒரு இடம் வாங்கி உங்களுக்கு வீடும் கட்டி தந்துடுறேன், உன் மகனை வெளிநாட்டுக்கும் அனுப்பி தந்துடுறேன், இந்த கடனையும் தீர்த்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. யாருக்கு கேட்டு பார்க்குறேன். ஆராய்ச்சி பண்றான், இது எப்படியா இவருக்கு தெரியுதுன்னு. மனதை அடக்கு தெரிவாய் நீயும். ஆபரேஷன் யாருக்கும் ஆகுச்சா? ஒரு வீடு அல்லது நிலம் உங்க கைவிட்டு போகணுங்கிற நிலைமை இருக்கு. உயிரை காப்பாத்துறதுக்காக மண்ணை புடுங்கியாச்சு. அடுத்து புதிய இடமும் வீடும் நான் தாரேன். ஜெயிச்சுக்கா, தொழிலை வெற்றியாக்கி தாரேன். இருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை பாரு. ஜெயிச்சுக்கா, நல்லா இரு தம்பி. வீட்டில் பேசும்போது அடக்கமா பேசுத, தொழிலுக்குன்னு பேசும்போது ஓவர் டாக்கிங் பண்ற. அதனால உன்னை அவங்க மைனஸா நினைக்காங்க. கொஞ்சம் அளவோட பேசுவியாப்பா? சந்தோஷமா இருடா. கருமசாமிக்கு வெற்றி. கோயம்புத்தூர் எல்லை என் பொண்டாட்டிக்கு கூட பிறந்தவளால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? மண்ணுமனை சம்பந்தமா மனவேதனைப்பட்டு வந்த மகன் யாருப்பா?
சொத்து சம்பந்தமாக. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்டாட்டி கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எத்தனை பொம்பளைகள்? உங்க பொண்டாட்டி கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எத்தனை பொம்பளைகள்? ஒரே பொம்பளை. அவங்களுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது காலில் விட்டு வரலாம். அண்ணன் வெளியே சொல்லக்கூடாதுன்னு பயப்பதாரா கருப்பசாமி? எப்பா உனக்கு வர வேண்டிய சொத்தை யார் தடுத்தாலும் உனக்கு வர வச்சிருந்தேன். அதுல உன் மனைவி வழி சொந்தத்துல ஒரு பகை ஏற்படும். ஆனா உன் உரிமை கிடைச்சா போதும்ல. உன் பொண்டாட்டியே உன்னைய வருத்தப்பட்டானா அவளை தேட்டிக்கிடுவியா நீ? கால் வந்துட்டு வா. ஏன்னா உதகால் இருக்கு, நம்ம தப்பிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு கண்ணமுடு வாங்கி தரேன். இந்தாப்பா, அந்த டாக்குமெண்ட் உன் பேருக்கு முடியும். அந்த சொத்தை வாங்கி தரேன், பகை இல்லாமல் நடத்தி தரேன். எனக்கே பிடிக்கலையே, நீ ஏன் அதில் கொண்டு போய் அவ்வளோ லட்சத்தை போட்ட? கொஞ்சம் பொடி கண்ண முடி பார்ப்போம். அந்த காலேஜில் இப்போ நிறைய ஸ்ட்ரென்த் இல்லையே, சரியாக ஓடலை. 3 பேர் அதில் பங்குதாரராக இப்போ முக்கியமாக இருக்கான். அவங்க 3 பேருடைய யூனிட் சரியில்லை. உன் சேரை வாங்கி தந்தா போதுமா? இந்த அப்படி ஓடிப்போ, பார்த்துக்கிறாங்க. கருமசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருன்னு சொல்லுங்க. என்னக்கா பொம்பளை பிள்ளைக்கு என்ன காட்சி? காலில் விட்டுவாங்க. கற்பராயன்னு ஒரு சாமி வராரு, எங்கப்பா இருக்காரு? உங்க எல்லையில இருக்காரா? என்னம்மா? 2 சைடும் இருக்காரு. ஒரு சைடுல பள்ளத்துக்குள்ள இருக்காரு போலுக்கு. என்ன கொஞ்சம் ரோட்டை விட்டு கொஞ்சம் பள்ளத்துல இருக்காரு. 1 2 3 4 5 6 7 சாமிகள் சேர்ந்துருக்காருல. சரியானடா? காலில் விட்டுவா. நல்லா இருக்கே. அம்மா ஆமா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. தம்பி, ஒரு சிறந்த ஆம்பளையா இருக்க, சொன்னா வருத்தப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்குள்ள எல்லா நட்பு, எல்லா உறவு, எல்லா பற்றுதலும் ஏற்பட்டுருச்சு. மனநிலைகளும் ரொம்ப மாறி போச்சு. அங்கிருந்து கொஞ்சம் பரிவர்த்தனை பண்ணி பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஓப்பனா பேசுறா, நீ வருத்தப்படுவ. இப்பவுமே உன் பொண்டாட்டி தாங்க மாட்டுக்கா. அவ மனதை மாத்தி உன்கிட்ட ஒப்படைச்சா போதுமா? ரொம்ப பேச வேண்டாம். கால் விட்டு வா. முந்தைய நாள் இரவில் நான் உத்தரவு வாங்கும் பொழுது, ஐயா கருப்பசாமி, நிறைய பொம்பளை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டபைய முன்னால சுத்துது. அந்த பெத்தவங்கெல்லாம் வந்து கண்ணீர் ஒடிக்காங்க. எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றி பெத்தவங்கள்ட்ட சேர்த்து புண்ணியமாக வாழ வைக்கணும்னு சொல்லி வரம் கேட்டேன். அந்த வரம் நீ கொடுடா, அந்த பிள்ளைகளை நான் பெற்றோர்களோட சேர்த்து புனிதமாக வாழ வைக்கணும்னு சொல்லி 4:45 மணிக்கு எனக்கு சாமி உத்தரவு சொல்லிட்டாங்க. அதனால பொம்பளை பிள்ளைய பற்றி எவனும் கவலைப்படாத. அந்த பிள்ளைங்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சி நீதியான முறையில் அந்த பிள்ளைய வாழ வைக்கிறேன்டா. இந்தா வெற்றி உண்டு. காப்பாய்த்தார மனம் மாறுவாள்.
அருமையா நம்ம பார்க்குற மாப்பிள்ளைக்கு கடத்த நிட்டுவா போ. அடுத்து பேசணும். இன்னைக்கு ஒரு உத்தரவு தாண்டா மகனே. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா? வீடு சம்பந்தமாக நீதிமன்றம் யாருக்குப்பா? நீதிமன்றத்துல யாருக்கு? நீதிமன்றத்துல வழக்கு இருக்காம வா. ஏன் விழுதாரு அந்த ஆளு? ஏன் விழுதாரு? நீதிமன்றத்துல வேலை பார்க்கறீங்களா? வழக்கா? என்ன வழக்கு? என்ன வழக்க? நீ நீதிமன்றத்தில் யாரு? கிளார்க்கா? எஸ், வெரி குட். கால் வந்துட்டு வாங்கண்ணே. உனக்கு இருக்கா? அந்த விழுந்த ஆளை தூக்கிட்டீங்களா? நல்ல தெளிவா இருக்காருல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் தெளிவா பேசலாம்ல. நீங்க கால் வந்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனையா வர்றானே. அந்த வீடு கண்டிப்பா வேணுமா? வேணும். வீட்டினுடைய வேலைத்தனுக்கு மீறி பணம் கட்ட வேண்டிய நிலைமை இருந்தா என்ன பண்ணலாம்? வித்துட்டு எப்படியா ஜெயிச்சு காட்டணும். அதான் மரியாதைன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை நான் பண்ணித்தரேன். கால் வந்துட்டுவான். அப்ப என்ன தினம் பாத்தியாப்பா எப்படியெல்லாம் சப்ஜெக்ட் வருதுன்னு. நல்லா இல்லை. கனிகள் கொஞ்சம் பார்த்து வாங்க. அடுத்துட்டு வாங்க பொழுது யாரா இருந்தாலும். கர்மசாமிக்கு கண்ணாடியை கலத்துங்க. வீட்டுல பெண்ணடியாருடைய உடல்நிலையை பத்தி கேட்கவே இல்லையே. இருக்கு. கண்ண முடிக்காப்பா. மனைவியுடைய முதுகெலும்பும் இடுப்பும் சரியில்லை. என்ன ஆபத்தில்லாம காப்பாத்தித்தரேன். உன் பிள்ளையுடைய கல்யாணம் ஜம் ஜம்னு நடக்கும். உனக்கு அதுக்கு பணம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. அதை தந்து வெற்றியாக்கி தரேன். இந்த சொத்தமும் உனக்கு முடிச்சு தரேன். நல்லாரு, ஐஸ்வர்யம் பெறுவாய். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? கோயம்புத்தூர் எல்லை. அடுத்து நான் மீண்டும் படித்து இதை விட உயர்ந்த வேலைக்கு போகலாமான்னு ஒரு சிந்தனை யாருக்கு? உனக்கு தானே. அது கால் வந்துட்டு வா. கிட்டிக்கார பிள்ளையா இருக்கியா? அது யாரு? ரெண்டும் ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. சாப்பிட்ற பிள்ளையும் உன்னுடைய வேலொன்று ஒரு துணையாய் வருகிறது. சீர்காழி கோவிந்தராஜன் வளர்ச்சி ராகத்துல முருகப்பெருமானை பத்தி பாடுதார். கும்மிருட்டு வேளையிலும் கோலாக தெரிகிறது. உன் வீட்டுக்குள்ள போனேன். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகமும் வேலாயுதத்தின் சக்தியும் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. கேமரா வச்சிருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைக்கு? வீட்டுக்காரர் எங்க காணல? போயிட்டு வந்துருவியா? தொடாம இருங்க. கண்ணை முடிக்க நிமிர்ந்து உட்காரு. கல்வியை தொடரலாம். இதை விட உயர்ந்த ஜாப்பு உனக்கு கிடைச்சாச்சு. கரெக்டா 2 வருஷ காலம் அவகாசம் இருக்கு. கால் வந்துட்டு. அது கூட நம்ம வீட்டுக்காரரு இந்தியாவில் வந்து இருக்கணும்னு நினைச்சா நீ என்ன செய்வ? இந்தா சர்வ சக்தியும் பெற்று வெற்றி அடைவாய். என்னை நினைச்சு கும்பிடு. நிம்மதி அடைந்து கொண்டே இருப்பாய்.
ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? ஆமா, ரிசைன் பண்ணாத. அது இன்னும் 2 விசாரணை இருக்கு. அதில் ஒன்று நான் ஜெயிக்க வச்சுருவேன். ஓ, கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னது ஆப்ரேஷனா? யாருக்கு ஆப்ரேஷன்? கோயம்புத்தூர்ல யாரு உடல்ல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு? யாருப்பா ஆப்ரேஷன்? யாருக்குக்கா? என்னக்கா ஆப்ரேஷன் உனக்கு? கிட்னி ஆப்ரேஷனா? வாங்க. இருதயமா? இதயமா கிட்னியா? யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்கு? கால் வந்துட்டு வா, பயப்படாம இருக்கா. நீ யாருடா? பக்கத்துல விட சில பேரை கொஞ்சம் உங்களை விசுவலில் பார்க்கட்டும். கண்ண முடுங்க. கரெக்ட். கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் யாருக்கு? ஸ்கேன் வச்சிருக்க மாட்டானா? உனக்கு தெரியுமா பத்தி? வாயே பேசக்கூடாது, பேசாம உட்காரணும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க, அதுதான் நல்லா இருக்கும். உன் தாய்க்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லடா, சரியா? இன்னும் 19 வருஷங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம காப்பாத்திட்டாரேன். இதற்கிடையில இந்த வீட்டுக்கு ஒரு மருமகா வரணும்ல, வரணுமா வேண்டாமா? அவ மாங்கல்யத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த பிறக்கக்கூடிய பேரனை எடுத்து கொஞ்சணும்ல. அப்ப அந்த பெயருக்கு பாட்டி இத்தனை வயசு வரை இருக்கணும் ஒரு புதிய விதி வரும். அந்த விதிப்படி உன் ஆயுட நான் கூட்டிடுவேன். கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே தம்பி, நீ கெட்டிக்கார பேதான். பக்கத்துல வா. தை மாதத்துக்கு உட்பட ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்துருந்தேன். கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி தரேன். வார புதன்கிழமை என்னை பாரு. இந்தா ஜெயிச்சுக்கிடுவேன். நல்லா இருக்கா மகனே? வெற்றி அடைவா, புண்ணியம் அடைவா. வா மகளே, பக்கத்துல வா. இந்தா ஆயுள் பலமா இருப்பேன். ஒரு கால் வந்துட்டு வா. வணக்கம். எனக்கா வேணும்? அவர் எங்க இருக்காரு? இன்னும் உங்களுக்குள்ள கால் அனுப்புவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உங்களை போங்கடான்னு நான் சொல்ல முடியுமா? குறுக்க வந்துட்டீங்கள. அப்படி உன் புருஷ மனசு இருக்கு. நான் உன்னையெல்லாம் நம்பி இருக்கல. என்ன கடன் அடைச்சிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், நீ பேசாம தின்னுட்டு தூங்கு, எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். கால் விட்டுவான். பொங்கடா பொங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஒன்னுட்ட பிரச்சனை இல்லை, ஆனா அப்படி யாருமே கிடையாது. அதான் பிரச்சனை. உன் கடனை தீர்த்து தாரேன். அவன் மனசுக்குள்ள உன்னை குழப்பமான சிந்தனையோட சிந்திச்சு உன் நிம்மதியை டெய்லி கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உன் பக்கம் உண்மையிலேயே குற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனா அவன் ஆராய்ச்சி பண்ணதுக்கு உரிமை இருக்கு. அவனுடைய உரிமையின் கணக்குப்படி பார்த்தால் உன் பக்கத்துல ஒரு சிறிய பிழை உண்டு. அந்த பிழையை பெருசா எடுக்காம வாழ்ந்தா தான் உலக வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை. உண்மையா இல்லையா? அவனை அட்ஜஸ்ட் பண்ணுன, அது மாதிரி அவன் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கால் வந்துட்டு வா.
குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தால் அந்த வலியின் வேதனை பாவம். மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தன்மானத்துக்கு பிரச்சனை. ரெண்டுக்கு இடையில தப்பிக்கணும்னா ஒதுங்கி வாழணும். பக்குவப்பட்டவன் ஒதுங்குவான், பக்குவப்படாதவன் கிடந்து குழம்புவான். அந்த குழப்பம் தான் இப்போ உங்களுக்கு. உண்மையா இல்லையா? கண்ண முடிக்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இன்பமா வாழ்வீங்க. எதிர்பார்க்காம ஒரு அமௌண்ட்டை தந்திருக்கேன். கடனை அடைச்சு உங்களை கண்குளிர வாழ வைக்க. நல்லா இருக்க செல்வங்களே. தாய் மகன் பொண்ணு. தாய் மகன் பொண்ணு. யாரா வந்திருக்கிய? தாய் மகன் மகா அப்படி சொல்லுவோம். இப்படி கொலகொலா கொலகொலான்னு சத்தம் போட்டா யாரு சொல்லுவும் புரியாது. அவங்கள எங்க வர சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு சொல்லுவீங்க 3 பேருக்கு தான். அமைதியா இருங்க. சென்னை பக்தர்கள் அமைதியா இருங்க. எழில் வானம் எங்கும் அலை போல மின்னும் அங்காள பரமேஸ்வரி அம்மா எங்க இருக்கா? பக்கத்திலே இருக்காளா? அடிக்கடி அங்கிருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்க சாயங்காலம் போடுவாங்களா? காலில் விட்டுறாங்க. யார் அந்த பாப்பா? தாத்தா. தாத்தா உருண்டுறானுங்க. தாத்தா உருண்டுறானுங்க. தாத்தா கடன்களை தீர்த்து தந்துருதேன்டா. உன் உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாம காப்பாய்த்தாரேன். உன் மகனுக்கு எதிர்காலத்தை வேலையை வாங்கி தந்துருந்தேன். சரியா? சித்திரைக்கு பிறகு புத்தாண்டுல உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க உத்தரவா இருக்கே தவிர வேலையை பத்தி பேசாதன்னு உத்தரவாயிடுது. என்னடா செய்ய முடியும்? அதுதானே செய்ய முடியும். கால் நிறுத்துவாங்க. இந்த சின்ன குழந்தைய அங்க தொழுப்பாங்க. வேற என்னப்பா வேணும்? காசு வேணும். இவ்வளவுதானே? காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. இவ்வளவுதானே? ஒரு பெரிய விஷயமா? கண்ண மூடு, உனக்கு காசு வருமானு பார்ப்போம். ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், செலவுக்கு கூட பணம் இல்லை சாமி, கடன் வாங்கிட்டு வந்தேன் சாமின்னா. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வைடா, கூரையை பிச்சுட்டு உனக்கு பணமா கொட்டும்னேன். அதே மாதிரி அடுத்த பௌர்ணமிக்குள்ள எப்படித்தான் தெரிஞ்சதோ தெரியல, வானத்திலிருந்து மழை பொழிஞ்ச மாதிரி அவன் கூரையிலிருந்து பணமா கொட்டிடுது. அந்த மாதிரி எங்களுக்கும் வராதான்னு ஒரு ஏக்கம் அந்த பேவிள்ளைக்கு. காலில் விட்டுவா. எல்லாத்துக்குமே அப்படி வந்துட்டா கம்பெனி லாபம் ஆயிராது. வரலாம். உன்னுடைய கடனை நான் தீர்த்து தாரேன். அதுக்கு வருமானத்தை உருவாக்கி பெருமையாக்கி தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாக்கி தாரேன். அந்த பணம் கிடைச்சிரும். அடுத்த மாதத்துல ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும். 3 முறையா உனக்கு வாங்கி தந்துடுறேன். ஆனா 2.5 லட்சம் தான் கிடைக்கும். 50,000 தரவே மாட்டான். ஜெயிச்சு தரேன். வாமா, என்ன வேணும் உனக்கு? வாழ்க்கை அமையும், நல்லா இருக்கு. அப்படி சரி. அதே சென்னை மாநகர், என் கணவர் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம, அவருக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கே. என்ன சொல்லலாம்? என் புருஷனுக்கு எனக்கும் ப்ராப்ளம் இருக்கு.
எங்க இருக்காரு அவரு? கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க, கொஞ்சம் நெருக்காதீங்க. அமைதியா இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.